ஹலோ மேக்ஸ் டீச்சர்ஸ், வெரி குட் மார்னிங். இந்த வீடியோவில் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் இன்டெகிரேஷன் அப்படிங்கிற சாப்டரில் இருக்கக்கூடிய இன்டெக்ரல் ப்ராப்ளம்ஸை ஜியோஜிப்ரா சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னுடைய ப்ரௌசரில் நான் போயிட்டு ஜியோஜிப்ரா கிளாசிக் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். ஜஸ்ட் என்டர் கொடுங்க. கொடுத்தோடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். அதில் பார்த்தீங்கன்னா ஜியோஜிப்ரா கிளாசிக்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஜியோஜிப்ரா கிளாசிக்கான இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆயிரும். இதில் இது உங்களுக்கு தெரியும், இது இன்புட் பார் கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கான கீபோர்டு வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா கிராஃபிக்ஸ் வியூ. சரி, இன்டெக்ரல் கால்குலஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஏரியா அண்டர் த கர்வ் அப்படிங்கிறத நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் இன்புட் பாரில் போயிட்டு எக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து ஜஸ்ட் என்டர் கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அதோடைய அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். f of x equal to x. அதோடைய கிராஃபிக்கல் அப்ரோச் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராஃபிக்ஸ் வியூவில் இருக்கும். இந்த லைன் தான் இந்த எக்ஸுங்கிறது. ஸோ இது நமக்கு தெரியும். இப்போது ஏரியா அண்டர் த கர்வ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்புட்டில் போயிட்டு இப்போ இன்டெக்ரல் அப்படிங்கிறதுனால நீங்கள் INT அப்படின்னு போடுங்க. போட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக இன்டெக்ரல் அப்படின்னு வரும். ஸோ அது மேலே நீங்கள் மவுஸ் வச்சிங்க அப்படின்னா அதில் ஒரு சப்டிவிஷன் இருக்குது பாருங்கள், இன்டெக்ரல் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் வேல்யூ எண்ட் வேல்யூ. ஸோ அதே நம்ம பண்ணுங்கள். இந்த ஃபங்க்ஷனுங்கிறது பார்த்தீங்கன்னா f of x equal to x, அதாவது எஃப்னு லேபிள் பண்ணியிருக்கோம். இப்போ எஃப்னு கொடுங்க போதும். ஸ்டார்ட் வேல்யூ வந்து நான் 0ன்னு எடுத்துக்கிறேன். எண்டு வேல்யூ வந்து நான் ஒரு 4ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ என்டர் கொடுங்க. பார்த்தீங்கன்னா ஸோ இன்டெக்ரல் 0 to 4 x into dx, அதோடைய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 4. நம்ம சால்வ் பண்ணி பார்த்தோம்னா 8 கிடைக்கும். ஸோ கிராஃபிக்கலாக பார்த்திங்க அப்படின்னா, ஸோ ஏரியான்றத கர்வ் இந்த இன்டர்வல்லேருந்து 0லேருந்து 4 வரைக்கும் இந்த y equal to x அப்படிங்கிற இந்த லைனால் அடைபடக்கூடிய பரப்பு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 8 நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த ரீஜனை இன்னும் நம்ம கொஞ்சம் தெளிவாக காட்டணும் அப்படின்னா, இது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஸ்டைல் பார் இருக்கும். அதில் கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் போயிட்டு அதோடைய ஒபாசிட்டியை நம்ம என்ன பண்ணலாம்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்டெக்ரல் கால்குலஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்முடைய மொபைல் ஃபோன் அல்லது லேப்டாப் அல்லது ஹைடெக் லேபில் விசுவலைஸ் பண்ணி காட்டலாம். ஒன்ஸ் நீங்கள் இதை க்ரியேட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இன்புட்டில் போயிட்டு திரும்ப அந்த ஃபங்க்ஷனை கிளிக் பண்ணி அதோடைய ஃபங்க்ஷனை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எக்ஸ் மட்டும் இருக்குது. இப்போ நான் x² கீபோர்டில் பாருங்கள், x² கொடுத்து என்டர் கொடுக்குறேன். பாருங்கள், அது தகுந்த மாதிரி மாறிடும். இந்த இன்டர்வலில் 0 to 4. சப்போஸ் இன்டர்வல் சேஞ்ச் பண்ணோன்னா இது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா 0 to 4ன்னு இருக்குது. சப்போஸ் நான் ஒரு 2ன்னு கொடுக்குறேன், என்டர் கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த இன்டர்வலில் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் த கர்வ் பட் இந்த ஏரியா நமக்கு என்னங்கிறது நமக்கு கிடைச்சிடும். அல்லது இது கூட ஒரு +3 நான் ஆட் பண்ணுறேன். x² ஒரு +3 நான் ஆட் பண்ணுறேன். ஜஸ்ட் என்டர் கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா இந்த கர்வ் வந்து ஆரிஜின் வந்து ஷிஃப்டாக இருக்கும். அதே நேரத்தில் அதோட ஏரியா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது நமக்கு கிடைக்கும். இப்போ வந்து ஒரு ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸ் எடுத்துகிட்டு அப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை எடுத்துகிட்டு அழிச்சிட்டு இந்த f of xக்குள்ளே போங்க. பண்ணிங்கன்னா சைன் இருக்கும். வேரியபிள் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸு சைன் எக்ஸ்னு கொடுக்குறேன். என்ட்ரு கொடுத்திங்கன்னா ஸோ அதோட வேல்யூஸை நமக்கு இங்கே தெரியும். இன்டர்வல் நான் சேஞ்ச் பண்ணுறேன். 0 to 2πன்னு கொடுக்குறேன். இப்போ பை சிம்பிள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த 1 2 3 கிளிக் பண்ணுங்கள். எக்ஸு ஒய் இசட்டுக்கு அடுத்து பாருங்கள் பை இருக்குது. கொடுத்துட்டு என்ட்ரு கொடுங்க. நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 0ன்னு கிடைக்குது. இது கரெக்டான ஆன்சரானா இல்லை. ஏன்னா இதோட ஆன்சர் கிடைக்கும், இதுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். ரெண்டு என்ன ஆயிருக்குன்னா -0ன்னு கொடுக்குது. அப்போ எனக்கு ஒரு வேல்யூ கிடைக்கணும் அப்படின்னா இந்த எக்ஸ் ஆக்சிஸ்க்கு கீழே வரக்கூடிய கர்வ் வரும்போது நமக்கு ஏரியா வந்து நெகட்டிவில் கிடைக்கும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த sin xக்கு பதிலாக நம்ம என்ன போட போகிறோம்னா மாடுலஸ் sin x போட போகிறோம். அதாவது அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் sin x. அதோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், இந்த ப்ராக்கெட்டு கிடச்சிது. இந்த என்ரோல் பண்ணுங்கள், sin x அப்படின்னு சொல்லி என்ட்ரு கொடுங்க. இப்போ ஏரியா பாருங்கள் என்ன கிடைக்கும்னா நமக்கு 4ன்னு நமக்கு கிடைக்கும். சரி, இப்போ ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது இந்த எக்ஸ் ஆக்சிஸ் வந்து நம்பர்ஸ் எல்லாமே இன் ரேடியன் மெஷராக இருந்துச்சுன்னா இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே பாருங்கள் செட்டிங்ஸ்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே எதில் தான் சேஞ்சஸ் வேணும்னா எக்ஸ் ஆக்சிஸில் கிளிக் பண்ணுங்கள்.
அப்படியே கீழே வந்துட்டிங்கன்னா டிஸ்டன்ஸ்னு இருக்குது பாருங்கள். இந்த டிஸ்டன்ஸை கிளிக் பண்ண உடனே ஒரு ட்ராப் டவுன் வரும். அதில் 1 டிஃபால்ட்டாக இருக்குது. அடுத்து பை கொடுத்தீங்கன்னா பை 2π இந்த மாதிரி வரும். π/2 கொடுத்தீங்கன்னா π/2 பை 3π/2 2πன்னு கிடைக்கும். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் 0 to 2π நமக்கான ஏரியா என்ன கிடச்சிருக்கு பார்த்தீங்கன்னா 4ன்னு நமக்கு கிடச்சிருக்கு. இதே போல் sin x பதிலாக நம்ம என்ன போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா cos xன்னு கூட நம்ம போடலாம். ஜஸ்ட்டு அந்த மாடலஸ் சிம்பிளுக்குள்ளே போய் டெலிட் பண்ணிவிட்டு sin x பதிலாக cos x அப்படின்னு சொல்லி கொடுத்து என்ட்ரு கொடுங்க. கொடுத்திங்கன்னா அதோட வேல்யூ நமக்கு கிடச்சிடும். ஸோ இந்த மாதிரி ஜியோஜிப்ரா சாஃப்ட்வேர் இன்டெகிரேட் பண்ணி இன்டெக்ரல் கால்குலஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை ஜியோஜிப்ரா சாஃப்ட்வேரோட இன்டெகிரேட் பண்ணி விசுவலைஸ் பண்ணி நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காட்டலாம். தேங்க்யூ டீச்சர்ஸ்.